வெல்கம் பேக் டு விபி நண்பன். இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டாவை எப்படி வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு போகிறது, அதாவது எக்ஸலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை வந்து ஒரு டெம்ப்ளேட்டு டாக்குமெண்ட்டில் எந்தெந்த இடத்துல அந்தந்த டேட்டாவை போய் ஃபிட் பண்ண வைக்கணும், அது ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு காமனாக ஒரு லெட்டர் ஒரு டெம்ப்ளேட் ஒரு லெட்டரை வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸுக்கு அனுப்ப வேண்டி இருக்கலாம். அதாவது இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணும்போது ஒவ்வொரு இன்டர்வியூ கேண்டிடேட்டுக்கும் நேம் வித்தியாசமாக இருக்கும், அட்ரஸ் வித்தியாசமாக இருக்கும். அந்த நேம் அட்ரஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அந்தந்த டேட்டாவை ஃபில் பண்ணுறது மாதிரி ஒரு நிமிஷத்தில் எல்லாமே இப்போ 1000 பேருக்கு வேணாலும் ஒரே நேரத்தில் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல எக்ஸலில் ஒரு டேட்டா ஷீட் இருக்குது. இதில் வந்து டெமோக்காக ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டை வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதில் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டில் வந்து ரோல் நம்பர், நேம், ஸ்டாண்டர்ட் கிளாஸ், லாங்குவேஜ் 1, 2, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட மேக்ஸிமம் மார்க், டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு, மேக்ஸிமம் டோட்டல் மார்க், எந்த மந்தோட மார்க், இந்த 13 காலம் இருக்குது. இதை என்ட்ரி பண்ணி அதை எடிட் பண்ணி டெலிட் பண்ணி முதல்ல ப்ரிலிமினரியாக உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், அதாவது இந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இந்த காலத்தில் வருது. மார்க் ஷீட்டு மட்டும் தனியாக நம்ம இதில் போட போகிறோம். போட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபைல், ஒரு நேமில் ஒரு டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணி தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியும் பிரிண்ட் பண்ணுறது மாதிரியும் இருக்கும். நம்ம முதல்ல இதை என்ட்ரி பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். இந்த யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் பண்ணி வச்சிட்டேன். வியூ ஆப்ஜெக்ட் இல்லை, இதில் பாருங்கள் யூசர் ஃபார்ம் 1. இதில் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், லாங்குவேஜ் 1, இதெல்லாம் மார்க்ஸ், டோட்டல் மார்க் இங்கே இருக்குது, எந்த மந்த்து. இதில் போய் சேவ் டேட்டா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எக்ஸல் ஷீட்டில் கடைசியாக எந்த ரோ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதோட கன்சிக்யூட்டிவ் ரோவில் வந்து இந்த டேட்டா எல்லாமே ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் பாக்ஸ்லையும் மொத்தமாக அது ஆட் ஆகிறது மாதிரி நம்ம இங்கே கோட் எழுத போகிறோம். முதல்ல டெமோவே காணிச்சிடுறேன். பாருங்கள், 1240 கண்ணன், கிளாஸ் 12, லாங்குவேஜ் மார்க் வந்து 145, 156, மேத்ஸ் 199, ஃபிசிக்ஸ் 198, கெமிஸ்ட்ரி 193, பயாலஜி 175. டோட்டல் மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷனில் நம்ம போட போகிறோம். அதை அப்படியே விட்டுடலாம். மந்த் வந்து ஜூலை 2025. இந்த 2 டேஷ் எதுக்காக போடுறோன்னா, ஒரு டேஷ் போட்டாலும் அந்த டேட் ஃபார்மேட் வந்து எக்ஸல் ஷீட்டில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்டாகவே எடுக்கிறதுக்காக இடையில 2 ஹைஃபன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேவ் டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அலைன்மெண்ட் மட்டும் மாறி இருக்குது. இதை நம்ம மாற்றிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் ஓகே வந்துருச்சா. 1240 இவன் இப்போ என்டர் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து இந்த ரோவில் வரும். இதையே அது எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் டேட்டா இதை கிளிக் பண்ணும்போது கமெண்ட் பட்டன் 1. இதை எக்ஸல் அப்ளிகேஷன்லேயே இருக்கிறதுனால அப்ளிகேஷனை தனியாக டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷீட்டை மட்டும் டிக்ளேர் பண்ணுவோம். டிம் எஸ்ஹெச் ஆஸ் ஒர்க் ஷீட். இது கடைசி ரோ எது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த மேட்ரிக்ஸ், ஹவு மெனி ரோஸ் வி ஆர் யூஸிங், அதுதான் நம்ம இங்கே டிம் லாஸ்ட் ரோ ஆஸ் இன்டிஜர். இதை லாஸ்ட் ரோன்னு சொல்லுவதை விட நெக்ஸ்ட் ரோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரோ கடைசியாக யூஸ் பண்ண ரோக்கு +1 கன்சிக்யூட்டிவ் ரோ, அதுதான் நம்ம இங்கே மீன் பண்ண போகிறோம். இனி எஸ்ஹெச்ங்கிறது ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது செட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ செட் எஸ்ஹெச் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ். இந்த ஷீட் 1ங்கிற ஷீட்டில் தான் இந்த டேட்டா இருக்குது. ஸோ இதை அங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு.
நீ லாஸ்ட் ரோ எது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம், நம்ம இது எதுக்காக பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ எது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கு +1 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ கரண்ட் ரோக்கு வந்துடும். லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இந்த எஸ்ஹெச் டாட் ரேஞ்ச் எந்த காலத்தில் வந்து நம்ம ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணுறோம், அதாவது எது வரைக்கும் இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஃபார்முலா இருந்தாலும் அதை கேல்குலேட் பண்ணிடும். எம்டி ரோவை தான் அதை செக் பண்ணும். ஸோ கவுண்ட் ஏ எஸ்ஹெச் டாட் ரேஞ்ச் ஏ காலம் இதில் இதோடு முடிச்சுக்கிட்டால் எது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ரோ தான் காணிக்கும். +1 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ வந்துடுது. நெக்ஸ்ட் ரோவை தான் நான் லாஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பர்பஸ் என்னென்னா அந்த ரேஞ்ச் அந்த டாக்குமெண்ட்டில் போய் எக்ஸல் ஷீட்டில் என்ட்ரி ஆகணும். ஸோ ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ அண்டு எந்த ரோவில் பண்ணணும் டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் உள்ள வேல்யூ, அதே மாதிரி பியில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, சியில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, இப்படி ஒன்றா நம்ம இங்கே பண்ண போகிறோம். பண்ணி இனி ஜே காலத்தில் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கை வந்து பண்ண வேண்டி இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் மார்க் ஒரு சப்ஜெக்டோட மேக்ஸிமம் மார்க் 200, அது அங்கே 200மே போடுறோம். அதே மாதிரி டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 1200, அதையும் அப்படி ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம போடுறோம். இனி இந்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் மார்க்ஸ் அதை வந்து அந்த ஃபார்ம்லேயே நம்ம போடணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் டியிலேருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 9 வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை எக்ஸல்லே பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், இது ஒரு ஃபார்முலாவை கொட்டேஷன் உள்ளால் கொடுக்குறேன். ஃபார்முலா சாதாரணமாக நம்ம ஃபார்முலா போடும்போது ஈக்குவல் சைன் போடுவோம் இல்லை, அதை கொட்டேஷன் உள்ளால் போட போகிறோம். கொட்டேஷன் உள்ளால் ஈக்குவல் சம் டி காலன் அண்டு லாஸ்ட் ரோ, இது வந்து வேரியபிள். அடுத்தது இந்த கொட்டேஷன் உள்ளால் கோலன் ரேஞ்சு ரேஞ்ச் வரைக்கும் பண்ணிக்கிட்டு அதை கொட்டேஷன் உள்ள முடிச்சுட்டு சேம் ரோ அண்ட் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபார்முலா இங்கே கேல்குலேட் ஆகி அந்த வேல்யூவை அந்த ரேஞ்சில் போய் ஃபில் ஆகுது. இனி ரேஞ்ச் அந்த மந்த்தை வந்து நம்ம இப்படி ஏற்கனவே கொடுத்தது மாதிரி 2 ஹைஃபன் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஆடட் முடிஞ்சிருச்சு. இனி இந்த ஆட் பண்ணும்போது இந்த லிஸ்ட் பாக்ஸில் எப்படி ஆட் பண்ணணும் இல்லை, அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணியிருக்கிறேன். லோடு லிஸ்ட் பாக்ஸ், அதாவது இதிலையே எதெல்லாம் தேவை, லிஸ்ட் பாக்ஸோட எலிமெண்ட்டும் தேவை, ஷீட்டில் உள்ள டேட்டாவும் தேவை. ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் எஸ்ஹெச்எஸ் ஒரு ஷீட் லாஸ்ட் ரோவும் எடுத்துருக்குறோம். இனி இதை செட் பண்ணுறோம். எஸ்ஹெச் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் 1. இனி லாஸ்ட் ரோ வந்து அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ, முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துக்கிறோம். இது கடைசி ரோவை தான் நம்ம எடுத்துருக்குறோம். எதுக்காக நம்ம எடுக்க போகிறோம்னா கடைசி ரோ வரைக்கும் தான் நமக்கு தேவை. அடுத்த கன்சிக்யூட்டிவ் ரோ வந்து நமக்கு தேவை இல்லை. ஸோ எது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ரோ வரைக்கும். இப்போது லிஸ்ட் பாக்ஸ் 1 இந்த மீ மீன்ஸ் இந்த ஃபார்மை தான் மீன்னு சொல்கிறோம். மீலா டாட் லிஸ்ட் பாக்ஸ் 1. இதில் நமக்கு எத்தனை காலம் முதல்ல காலம் ஹெட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதை ஃபால்ஸாக இருந்தால் இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஹெட்டர் வராது, ட்ரூவாக இருந்தால் ஹெட்டிங் வரும். இதில் நமக்கு எத்தனை காலம் தேவை இருக்குன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் 13 காலம் இருக்குது, 13ஐயும் போட்டுக்கலாம். இது அந்த காலம் பிட்ஸ் வந்து ஒரு கொட்டேஷன் உள்ளார கமா செப்பரேட்டட் வேல்யூவாக போட போகிறோம். கமா செப்பரேட்டட் வேல்யூன்னு சொல்லும்போது இதில் வந்து ரோல் நம்பருக்கு ஒரு விட்டு 75 விட்டு கொடுத்துருக்குறோம். அடுத்தது நேம் வந்து கொஞ்சம் விட்டு அதிகமாக தேவை இருக்கிறனால 200. மீதி எல்லாமே மார்க்ஸ் வந்து இவ்வளோ வித்து போதும் 50. கடைசி மந்த்து கொஞ்சம் லெங்க்த்து தேவை இருக்கிறதுனால 75 போட்டிருக்கிறேன். இனி அந்த ரோ சோர்ஸ் பார்க்கணும். இந்த லிஸ்ட் பாக்ஸோட ரோ சோர்ஸ் அது எந்த ஷீட்டில் உள்ள எந்த காலத்திலேருந்து எந்த காலம் வரைக்கும் எந்த ரோ, அதாவது ரோ சோர்ஸ் ஈக்குவல் டு வித்தின் கொட்டேஷன் ஷீட் 1ல் உள்ள A2லேருந்து A1 வந்து ஹெட்டிங்காக இருக்கிறதுனால A2லேருந்து எந்த ரேஞ்சு பாட்டம் ரைட் கார்னர், லாஸ்ட் ரோ வந்து பாட்டம் ரைட் கார்னரில் வருது. அப்போ இது ஒரு ரெக்டாங்குலர் ரீஜன், அதாவது யூஸ்ட் ரேஞ்சு நம்ம போடுறோம்ல, யூஸ்ட் ரேஞ்சும் போடலாம், கரண்ட் ரீஜன் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து ரோ சோர்ஸை வந்து ஷீட் 1ல் உள்ள A2, அதாவது A2ங்கிறது டாப் லெஃப்ட் கார்னர், எம் கடைசி ரோவோட கடைசி காலம், எம் லாஸ்ட் ரோ. இனி அதை முதல்ல எப்படி லிஸ்ட் பாக்ஸ் இந்த கர்சர் வந்து எங்கே நிற்கணும், அதாவது லிஸ்ட் பாக்ஸில் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, நமக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஃபஸ்ட்டு ரோவில் நிற்கணும்னா டாட் லிஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷனை
நான் வந்து ஃபார்ம் லோடு ஈவெண்ட்லேயே இந்த ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணும்போதே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதாவது பாருங்கள், யூசர் ஃபார்ம் ஆக்டிவேட் ஈவெண்ட்லேயே கால் லோடு லிஸ்ட் பாக்ஸ் பண்ணும்போதே ஏற்கனவே அந்த லிஸ்ட் பாக்ஸில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. இதை எல்லாமே அந்த லிஸ்ட் பாக்ஸில் லோட் ஆகிடும். இதை எதுக்காக பண்ணுறோன்னு உள்ளதை பின்னாடி வரேன். அடுத்தது இது பண்ணியாச்சு. இனி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணணுன்னா நமக்கு என்ன பண்ணணும், இந்த ரோவை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எந்த ரோ வேணுமோ, இது எல்லாமே எக்ஸல் டேட்டா தான் நம்ம லிஸ்ட் பாக்ஸில் லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எந்த ரோ வேணுனாலும் அந்த ரோவில் கொண்டு வச்சுட்டு இந்த டிஸ்பிளே ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டேட்டா இந்த லிஸ்ட் பாக்ஸில் உள்ள லிஸ்ட் இண்டெக்ஸ், இது லிஸ்ட் இண்டெக்ஸ், லிஸ்ட் பாக்ஸில் உள்ள லிஸ்ட் இண்டெக்ஸ், இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் லோட் ஆகிடும். இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸில் லோட் பண்ணும்போது நமக்கு எடிட் பண்ணலாம். அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த லிஸ்ட் பாக்ஸில் வச்சு எடிட் பண்ண முடியாததுனால நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் எடிட்டபிளாக வச்சு எடிட் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்தந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ நம்ம சேவ் டேட்டா பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த டேட்டா அப்படியே போய் அந்த ரோவில் கரெக்டாக அந்த ரோவில் போய் ஃபிக்ஸாக போய் அப்டேட் ஆகிடும். இதை அந்த ரோவில் போய் அப்டேட் ஆகிறதுக்காக நம்ம இந்த ப்ரைமரி கீயாட்டு ஒரு காலம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த காலம் வேல்யூ வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருந்து இந்த வேல்யூவை இந்த டோட்டல் ரீஜன்லையும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த ரெக்டாங்குலர் ரீஜனில் இந்த காலத்தில் வரிசையாக செக் பண்ணோம். செக் பண்ணி எந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் உள்ள வேல்யூ இந்த காலத்தோடு மேட்ச் ஆகுதோ அந்த காலத்தில் உள்ள டேட்டாவை அந்த ரோவை வந்து அப்படியே எடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபார்மில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு அந்த எந்த இது நமக்கு அப்டேட் பண்ணணுமோ அந்த இதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா இதை மறுபடியும் அந்த ரீஜனில் போய் அந்த எக்ஸல் ஷீட்டில் போய் அப்டேட் ஆகிடும். அதை ஒன்று நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல எங்கே பாருங்க, நான் அதுக்காகவே இந்த கிளாஸ் 12 ஆனதுனால தான் அந்த ரோல் நம்பரை 12 ஸ்டார்டிங்கில் நான் கொண்டு வந்துருக்கிறேன். இதில் ஒன்று 11 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். 11 அப்டேட் டிஸ்பிளே பண்ணும்போது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் நான் வந்து 1225 அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். இந்த செந்தில் வேலனோட ரோல் நம்பர் வந்து 1225. இதை நான் இப்போது அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட்டுங்கிற மெசேஜும் வந்துடுச்சு. இனி திரும்பவும் ஒருக்க டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். சாரி, இப்போது நம்ம இந்த ப்ரைமரி கீயார்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம்ல, அதை வந்து நம்ம அதை தான் சர்ச் பண்ண போகிறோம். அதனால் அந்த காலத்தை அப்டேட் பண்ண கோட் எழுதலை. ஸோ வேறு ஏதாவது பண்ணி பார்ப்போம். வேறு ஒரு காலம் இதில் போய் டிஸ்பிளே ரெக்கார்டு கொடுங்க 1125 கிளாஸ் நம்பர் 12. இதில் வந்து இந்த லாங்குவேஜ் உள்ள மார்க்கை வந்து 145ன்னு மாற்ற போகிறேன். மாற்றிக்கிட்டு அப்டேட்டு கொடுக்க போகிறேன். அப்டேட்டட். இப்போது செந்தில் வேலனோட ஏற்கனவே இருந்த மார்க் வந்து 624 இப்போ மாறி இருக்கும். பாருங்கள், 668 ஆயிடுச்சு, இங்கே 45 ஆயிடுச்சு. செந்தில் வேலனோட மார்க்கை பாருங்கள், 145 668 ஆயிடுச்சு. அப்போது அப்டேஷனுக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோமோ அதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இனி இந்த செந்தில் வேலனையை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். இந்த 11 இருக்கிறதுனால நம்ம டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்டர் பண்ண போகிறோம். டிஸ்பிளே ரெக்கார்டு இந்த டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், செந்தில் வேலன் போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் வேலன் போயிடுச்சு. செந்தில் வேலன் இல்லை, செந்தில் வேலனை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது வரைக்கும் சேவ் டேட்டா, அப்டேட், டெலிட் மூணையும் பார்த்துட்டோம். க்ளோஸ் பட்டன் வந்து நம்ம ஏற்கனவே அன்லோட் பண்ணுறோம். இனி அடுத்தது இந்த ஒவ்வொரு மார்க் ஷீட்டையும் தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து
இந்த டெம்ப்ளேட்டு இது டெம்ப்ளேட்டாக ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இங்கே இருக்குது. இதில் மந்த்து ஜூலை 2025 அது ஆகணும். ஸ்டாண்டர்டு 12, காண்டாக்ட் நம்பர் தேவையில்லை, இமெயிலும் தேவையில்லை, அதை ரெண்டையும் எடுத்து விட்டுலாம். ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர், தென் சப்ஜெக்ட் வைஸாக மார்க்கை வந்து நம்ம இதில் என்டர் பண்ண போகிறோம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துல போய் எந்த மார்க் இருக்கணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக முதல்ல என்ன பண்ணுறோன்னா, அதில் ஒரு டேக் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மந்த்துக்கு ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஷ் மந்த்துங்கிற வேல்யூவை எடுத்து அந்த இடத்துல வேற ஒரு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ அடுத்தது கோட் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேகை ஃபில்அப் பண்ணி வச்சிடலாம். அந்த இதில் ஹேஷ் கிளாஸ் கிளாஸ்ன்னு போடுவோம். கிளாஸ். அடுத்தது நேம் ஹேஷ் நேம் ஹேஷாக க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரோல் நம்பர். இனி மார்க்கு வந்துடுறோம். இதில் வந்து ஹேஷ் lang1 லாங்குவேஜ் மார்க். இதை ஃபாண்டை நம்ம தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்தது lang2. அடுத்து மேத்ஸ் மேத்ஸ். ஃபிசிக்ஸ். இந்த டேகை நமக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்கலாம். இன்னும் இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை போட்டுக்கலாம். அது அந்த கோடில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். கெம்னு போடுங்க. பயோ. இதில் வந்து மேக்ஸ். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை அப்படியே காப்பி டோட்டல் மார்க் வந்து டோட்டல்னு போடுவோம். டோட். இதில் வந்து மேக்ஸிமம் டோட்டல். சாரி, இந்த டேகில் எங்கெங்கே இருக்குதோ அதை போய் ரீப்ளேஸ் ஆகும். ஃபாண்டையும் மாற்றி விடலாம். சரி, இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குதோ அப்படி தான் அது வந்து ஃபில் ஆகும். இதை சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டு படி அந்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதுதான் இதோட டாஸ்க்கு. பாருங்கள், இதில் பிரிண்ட் சிங்கிள் மார்க்கு அதுவும் பண்ணலாம். முதல்ல பிரிண்ட் ஆல் கொடுத்துருவோம். பிரிண்ட் ஆல் கொடுக்கும்போது முதல்ல ஏற்கனவே பண்ணி வச்ச மாதிரி இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்ளிகேஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இது அதுக்கு முன்னாடி டூல்ஸில் போய் ரெஃபரன்ஸில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டு 15.0 ஆப்ஜெக்ட் லைப்ரரி அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுங்க. அப்போது wd app as word.application
வேர்ட் டாட் அப்ளிகேஷன். அதே மாதிரி any டாக்குமெண்ட் வேணும், dim wd doc as வேர்ட் டாட் டாக்குமெண்ட். ரைட். இனி எக்ஸல் ஷீட்லேருந்து தானே வேணும், அப்போ எக்ஸல் ஷீட்டையும் டிக்ளேர் பண்ணணும். dim sh as worksheet. இனி லாஸ்ட் ரோவையும் நம்ம இதில் ஏற்கனவே பண்ண மாதிரி லாஸ்ட் ரோவையும் பண்ணி வைக்க வேண்டியதான். dim லாஸ்ட் ரோ as integer. ரைட்டா? இனி ஒரு ரேஞ்சு நமக்கு இப்போ எல்லா ஃபைலையும் எல்லா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட தனித்தனி மார்க் ஷீட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைல்லையும் போய் ஆட் பண்ணி மொத்தமாக நம்ம ஒரு ஃபோல்டரில் போட போகிறோம். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. லூப்பிங்கில் கொடுக்க போகிறோம், ஃபார் ஈச் லூப்பில் கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணுவோம். dim f range as range. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அப்போ ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுக்க போகிறோம். dim fl name as string. இனி லூப்பிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அது க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது sh என்ன செட் பண்ணுவோம். செட் sh equal to this workbook dot sheets sheet 1ல் உள்ள டேட்டா. இனி லாஸ்ட் ரோவையும் அப்படியே டிக்ளேர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரோ equal to application dot worksheet function dot count a sh dot range. பிரைமரி காலம் A. சரி, இப்போ முடிச்சிட்டோம். இனி இந்த ரேஞ்சை, அந்த ரெக்டாங்குலர் ரேஞ்ச் எதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ரேஞ்சை வந்து ஆப்ஜெக்ட் ஆனதுனால செட் கீவேர்டு யூஸ் பண்ணோம். f range equal to sh dot range. எதில் இருந்துன்னா டாப் லெஃப்ட் கார்னர் வந்து A2ல் இருக்குது. ஸோ A2 அப் டு M வரைக்கும் இருக்குது இல்லையா, M அண்டு அது எத்தனாவது ரோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை லாஸ்ட் ரோவில் வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ. சரி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். லாஸ்ட் ரோ வந்து வேரியபிள், அது அடுத்தது A2லேருந்து bracket last row and up to last row. இது ஒரு ரெக்டாங்குலர் ரீஜனாக நமக்கு கிடச்சிச்சு. இனி இந்த கவுண்டர் வேரியபிளுக்கு ஒரு கவுண்டர் லூப்பிங் வேரியபிளுக்கு ஒன்று கொடுக்கலாம். அதை கமா I as integer. இனி ஐயோட வேல்யூ வந்து I equal to ஃபஸ்ட் ரோ வந்து 2ல் இருக்குது. இனி ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். for each row in f range dot rows. Next row
இதில் உள்ள நம்ம வேர்டு ஆப்னா என்ன, டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இந்த லூப்பிங் உள்ளால தான் பண்ணணும். செட் wd app equal to new word dot application. இனி டாக்குமெண்ட்டு இதை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். wd app dot visible equal to true. இனி set w set wd doc equal to wd app dot documents dot open. டெம்ப்ளேட்டாக ஒரு ஃபைலை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எங்கே இருக்குன்னா இந்த டெஸ்க்டாப்பில் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன். அது வந்து C:, users அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த இருக்குது. இதோட பாத்தை வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட். இதில் இந்த பாத்தில் excel2 ஃபைல் நேம் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போன்னு இருக்குது. ப்ராக் ரிப்போ டாட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இனி ஃபைல் நேமையும் நம்ம இங்கே எந்த ஃபைலில் சேவ் ஆகணும் அதையும் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். file name equal to sh.range a column இருக்கு இல்லையா, a column and ith row I dot value நேம் வந்தாச்சு and எக்ஸ்டென்ஷன் வேணும் இல்லையா, டாட் docx ரைட். இப்போ வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட மார்க் ஷீட்டோட நேமும் ஃபைல் நேமையும் நம்ம அசைன் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டில் அந்த டேகை கொடுத்தோம்ல, அந்த டேகை நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா வித் wd dot content dot find content dot find எதை ஃபைன் பண்ணணும், டாட் txt டெக்ஸ்ட் ஈக்குவல் டு முதல்ல எதை கொடுத்தோம், எம் மந்த்து, எம் கிளாஸ், எம் நேம், எம் ரோல் நம்பர். எம் மந்த் ஃபைன் பண்ண போகிறோம். இதில் கொட்டேஷன் உள்ளால கொடுக்கணும். டாட் ரீப்ளேஸ்மெண்ட் எதை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் போகணும், ரீப்ளேஸ்மெண்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு sh dot range of காலம் ஏல உள்ள and ith row dot value. அந்த வேல்யூவால் இனி நம்ம மேட்ச் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டராக இருந்தால் கேபிட்டல் லெட்டராகவே நமக்கு ரீப்ளேஸ் ஆகணும். அதனால் டாட் மேட்ச் கேஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருக்கணும். இனி
எக்ஸிக்யூட் பண்ணணும். டாட் எக்ஸிக்யூட் ரீப்ளேஸுங்கிறது இந்த பேராமீட்டர், இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்குது பாருங்கள், அதுதான் பார்க்க போகிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் அது எப்படின்னா கோடன் ஈக்குவல் டு WD ரீப்ளேஸ் ஆல். இப்போ ஒரு ஃபீல்டு வந்து பண்ணியாச்சு. இதே மாதிரி 13 ஃபீல்டையும் பண்ணணும். இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். காப்பி பேஸ்ட், Ctrl+C Ctrl+V. இதில் என்ன வேணும்? எம் மந்த்து, எம் கிளாஸ் வந்து பி காலத்தில் இருக்குது. பி இல்லை, கிளாஸ் வந்து சி காலத்தில் இருக்குது. ஸோ சி. அடுத்தது இதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிட வேண்டியதான். எம் நேம் வந்து பியில் இருக்குது. அடுத்தது லாங்குவேஜ் 1 2 அப்படி வரிசையாக வரும். lang1 D, lang2 E. அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 13 காலத்தையும் நம்ம இப்படி பண்ண வேண்டியிருக்கு. சரி, சாம்பிளுக்கு நம்ம இதில் ஒரு இவ்வளோ மார்க்கையும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளது பார்க்கலாம். இதில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாக பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணணும். WD டாட் சேவ் as to ஏற்கனவே பார்த்து டெஸ்க்டாப்பில் இருக்குது இல்லையா, அதில் அவுட்புட்டுன்னு ஒரு அவுட்புட் இருக்கிற ஃபோல்டரில் இதை கால் பண்ணி இதில் எஃப்எல் நேம்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட போகிறோம். அந்த நேமில் தான் போய் சேவ் ஆகும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். WD டாட் க்ளோஸ். வேர்ட் ஆப்பையும் குயிட் பண்ணிக்கலாம். வேர்ட் ஆப் டாட் குயிட். இனி அந்த கவுண்டர் வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். I equal to I plus 1. நெக்ஸ்ட் ரோ வரும்போது இந்த I வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் அவுட்புட்டில் வந்து இந்த ஃபோல்டர் எடுத்து பாருங்கள். டெஸ்க்டாப்பில் அவுட்புட்டில் எந்த ஃபைலுமே இல்லை. நம்ம இப்போது பண்ண போகிறோம். இதில் ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டோம். இந்த WD டாக்
டாட் சேவ் அஸ் டு. இந்த பாத்தில் ஒரு டெம்பரரி ஃபைலாட்டு சேவ் பண்ணிப்போம். இல்லைன்னா அந்த ரீப்ளேஸ் பண்ண ஃபைல் ஒரிஜினல் ஃபைலில் போய் ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லூப்பிங்கில் வரும்போது அந்த டேகு நாட் ஃபவுண்டுன்னு வரும், எரர் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா காப்பி டெம்பரரியாக பண்ணிக்கலாம். டிஎம்பி temp.dx. இப்போது இந்த டெம்பரரி ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஃபைல் கெட் அனால்டட் அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் ரீப்ளேஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆல் இதில் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போதும் டாக்குமெண்ட்டு க்ரியேட் ஆகுது. இது வெர்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால இந்த எரர் வருது. இது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா ஃபைலும் க்ரியேட் ஆகிரும். இப்போ எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பாத்தில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் எக்ஸல் டு டாக் இதில் அவுட்புட்டில் இவ்வளோ ஃபைல் இருக்குது. இப்போ 1201 போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் இருக்கும். எம் கிளாஸ் ரீப்ளேஸ் ஆகலை, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு எஸ்ஸு குறைவாக இருக்கிறனால அதில் ரீப்ளேஸ் ஆகலை. அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், டோட்டல் மார்க்கு, டோட்டல் மேக்ஸிமம் மார்க் எல்லாமே வந்துடுச்சு. இனி அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். எம் கிளாஸில் வந்து ஸ்பெல்லிங், இந்த டேகோட ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசமாக இருந்ததுனால அது வராமல் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், டீபக் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே 12.0.2 அது வந்துடுச்சு. அடுத்தது இப்போ ரேண்டமாக செக் பண்ணுவோம். 1209 ரைட். அஜின் தேவ் இந்த மார்க்கெல்லாம் பார்த்துடுங்க, எல்லாம் வந்துடுச்சு. ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த எக்ஸல் டேட்டாவில் உள்ள டேட்டாவை இந்த ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸையும் ரன் பண்ணி பார்த்துடலாம், அதையும் பார்த்துருவோம். இதில் பாருங்கள், இந்த டேகை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஒரு எஸ் விட்டு போச்சு. சரி, இனி ரன் பண்ணி பார்க்கலாம். பழையபடி இந்த ப்ராப்ளம். ஸோ முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டில் போய் ஏதாவது ரேண்டமாக 12.07 செக் பண்ணுவோம். இதில் பாருங்கள், மந்த் வந்து ஜூலை 25, கிளாஸ் 12 சகாதேவன். மார்க் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி வந்துருச்சு. டோட்டல் மார்க்கு, டோட்டல் மேக்ஸிமம் மார்க் எல்லாமே வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு
எம்ப்ளாயியாக இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.